கல்விக்கு நிதி கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் சென்றார், 450 கோடி ரூபாய் கல்விக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள், எடப்பாடியார் பெற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சென்னையில கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள், புரட்சி தமிழையா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்தார். அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. 525 வாக்குறுதி என்ன பாச்சு? அதெல்லாம் காட்டுல பறந்து போயிடுச்சு. கோவிந்தோ கோவிந்தோன்னு 525 போயிடுச்சு. சரி, அதோட போயிடுச்சு. அதை மக்களை ஏமாத்திட்டீங்களா? இப்பயாவது ஆள விடுங்கப்பா சாமி சொன்னா இப்ப புதுசா ஒரு கரடி விடுறாங்க. அரசு அறிவிப்பாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் 1 லட்சம் பட்டா இந்த 4 ஆண்டுல திமுகவுடைய அரசுடைய ஆயுட்காலம் இந்த 4 மாதங்கள். 1 லட்சம் பட்டா எங்க கொடுக்க போறாங்க நமக்கும் தெரியல. ஏற்கனவே உதயநிதி வந்தாரு, பட்டா கொடுத்தாரு. பட்டா நாம வேணா போடுவாங்க தவிர பட்டா கொடுத்ததை நாங்கள் இது வரைக்கும் நாங்க கேட்கவே இல்லை மதுரையில். அவை இன்னைக்கு மக்களை ஏமாற்றுகிற கலையிலே உலக சாதனை படைத்து வருகிற ஸ்டாலின் அவர்கள் வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி மதுரையிலே 1 லட்சம் பேர்களுக்கு பட்டா என்கிற ஒரு பட்டை நாமம் போடுகிற திருநெல்வேலி அல்வா கொடுக்கிற ஒரு உலக சாதனையை படைக்க இருக்கிறார்.